அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆர்மி லெப்டினன்ட் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக். கார்கில் விஜய் திவஸ், கார்கில் வெற்றி நாள் 1999 மே மாதம் முதல் ஜூலை வரை கார்கில் யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் இந்திய இராணுவ வீரர்கள் மகா வெற்றி பெற்று அந்த வெற்றியை இந்திய தேசத்திற்கு சமர்ப்பிப்பு செய்தார்கள். அந்த யுத்தத்தில் இந்திய தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும், அந்த போரில் வெற்றியை தேடித்தந்த இராணுவ வீரர்களை பாராட்டி அவர்களுக்கு கௌரவிப்பு செய்வதற்கும் இந்த கார்கில் விஜய் திவஸ் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரை 2024, அதாவது சில்வர் ஜூப்ளி கார்கில் விஜய் திவஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகப்படியான நகரங்களில், மாவட்டங்களில் முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களது சங்கம் சார்பாக இந்த கார்கில் விஜய் திவஸ் சில்வர் ஜூப்ளி கொண்டாடப்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் கார்கில் விஜய் திவஸ் சில்வர் ஜூப்ளி கொண்டாடப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் 2 இராணுவ ஓய்வு பெற்ற அதிகாரிகள். ஒன்று மேஜர் ஜெனரல் இந்திரபாலன், ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர் தக்ஷின் பாரத் ஏரியா. மற்றொன்று கர்னல் சி.டி. அரசு, தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கினுடைய தலைவர் மற்றும் இந்தியன் எக்ஸ்-சர்வீசஸ் லீக்கினுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட். இவர்களது முயற்சியில் தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளில் இந்த கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடப்பட்டது. முன்னாள் முப்படை வீரர்கள் அவர்களது சங்கம் சார்பாக கார்கில் விஜய் திவஸ் எப்படி கொண்டாடப்பட்டது, கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் கார்கில் விஜய் திவஸ் சில்வர் ஜூப்ளி எப்படி கொண்டாடப்பட்டது என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ். கார்கில் விக்டரி டே 26 July 2024 Silver Jubilee, remembering the bravery and selfless sacrifice of the Indian Armed Forces. கார்கில் விஜய் திவஸ். மேஜர் ஜெனரல் இந்திரபாலன், ரிட்டையர்ட் ஃபார்மர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தக்ஷின் பாரத் ஏரியா. இவர்கள் கார்கில் யுத்தத்தில் ஒரு பிரிகேட் மேஜராக இருந்துள்ளார்கள். அவர்கள் ரீசெண்ட்லி 26 ஜூலை என்று ஒரு வீடியோ வெளியிட்டார்கள். அந்த வீடியோவில் கார்கில் யுத்தத்தில் என்னென்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக கூறியுள்ளார்கள். அந்த வீடியோ இதில் போட இயலாது, ஆகையால் அதை தனியாக இத்துடன் சேர்த்து ஷேர் பண்ணியுள்ளோம். நெக்ஸ்ட்டு கர்னல் சி.டி. அரசு, பிரசிடென்ட், தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீசஸ் லீக், சீனியர் வைஸ் பிரசிடென்ட். இவர்களது இருவரது முயற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல கல்லூரிகளில் போரில் பங்கு பெற்ற இராணுவ வீரர்கள், அதாவது இப்பொழுது முன்னாள் முப்படை வீரர்கள் மற்றும் மற்ற முன்னாள் முப்படை வீரர்கள் வாயிலாக கல்லூரிகளுக்கு சென்று கார்கில் திவஸ் விஜய் திவஸில் கலந்து கொண்டு அங்குள்ள மாணவிகளுக்கு விரிவுரையாற்ற முயன்றது. கார்கில் யுத்தம் என்றாலே அதில் கண்டிப்பாக வார் ஹீரோஸ் இருக்கத்தான் வேண்டும். அந்த வார் ஹீரோஸ் இருந்தால்தான் அந்த வெற்றியை நாட முடியும். கார்கில் யுத்தத்தை பொறுத்தவரை கார்கில் ஹீரோஸ் பரம்வீர் சக்ரா கேப்டன் விக்ரம் பத்ரா, கிரினேடியர் குகேந்தர் சிங், ரைஃபிள்மேன் சஞ்சய் குமார், மகாவீர் சக்ரா மேஜர் சோனம் வாங்சேக், லெப்டினன்ட் பல்வந்த் சிங், லெப்டினன்ட் கீஷிங், மேஜர் பத்மாமணி ஆச்சாரியா, மேஜர் ஷியாம் சுந்தர், மேஜர் விக்ராந்த் சாஸ்திரி, மேஜர் விவேக் குப்தா. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை என்னென்னு கேட்டாச்சுன்னா, மேஜர் சரவணன் அவர் 2 தமிழ்நாடு பட்டாலியன் என்சிசி ட்ரிச்சியில் என்சிசியில் சேர்ந்து அவர் பயிற்சி பெற்றவர். பீகார் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். கார்கில் யுத்தத்தில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தால் அவருக்கு கிடைத்த அவார்டு வீர் சக்ரா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு எக்ஸ்-சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டையில் இந்த கார்கில் திவஸ் சில்வர் ஜூப்ளி கொண்டாடப்பட்டது. இதில் முக்கியமாக இந்த கார்கில் யுத்தத்தில் பங்கு பெற்ற ஆனரரி சுபேதார் மேஜர் சீனிவாசக பெருமாள், ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் கன் ஆப்ரேட்டர், கார்கில் வார் சோல்ஜர், அவர்களுக்கு சால்வை அணிவித்து நாயக் முத்துகிருஷ்ணன் 1965 and 1971 வார் வெட்டரன், சீனியர் சிட்டிசன், அபோவ் 8 years மேற்பட்டவர், அவர்கள் வாயிலாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்து கௌரவிப்பு செய்யப்பட்டது. இரண்டாவது, கார்கில் யுத்தத்தில் பங்கு பெற்றவர் சுபேதார் மேஜர் ஆனரி கேப்டன்
மர்தகாசி கோர் ஆஃப் சிக்னல்ஸ் மெக்கானிக் சிக்னல் சென்டரில் வேலை பார்த்தவர், கார்கில் வார் சோல்ஜர்ஸ். அவர்களுக்கும் நாயக் முத்துகிருஷ்ணன் வார் வெட்டரன்ஸ் அவர்களால் சால்வை அணித்து அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து கௌரவிப்பு செய்யப்பட்டது. அதன் பின்பு ஒவ்வொருவராக கார்கில் வார் ஹீரோஸ்க்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முதலில் கார்கில் யுத்த இராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துவர் நாயக் முத்துகிருஷ்ணன். 1965, 1971 வார் சோல்ஜர்ஸ் சீனியர் சிட்டிசன். அதன் பின்பு மலர்தூவி அஞ்சலி செலுத்துபவர் MACP நாயக் சுபிதார் ரகுராமன், சங்கத்தினுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி கோர் ஆஃப் மிலிட்ரி போலீஸ். நெக்ஸ்ட்டு அவள்தார் வரதராஜன் MEG மலர்தூவி அஞ்சலி செலுத்துகின்றார். அவர் நெக்ஸ்ட் நாயக் ராமகிருஷ்ணன் ஆர்மி சர்வீஸ் கோர், அவர் வணங்கி அஞ்சலி செலுத்துகின்றார். நெக்ஸ்ட் நாயக் பிரபாகர் சங்கத்தினுடைய பொருளாளர் தலைவணங்கி அஞ்சலி செலுத்துகின்றார். நெக்ஸ்ட் ஆனரி கேப்டன் ராமகிருஷ்ணன் சல்யூட் அடித்து அஞ்சலி செலுத்தார், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சீனியர் சிட்டிசன். நெக்ஸ்ட் அவள்தார் ராமகிருஷ்ணன் கோர் ஆஃப் சிக்னல்ஸ், அவள்தார் வரதராஜன் மற்றும் அருகில் இருப்பவர் ஆனரி நாயக் சுபிதார் கணேசன் சங்கத்தினுடைய அட்வைசர். அதன் அருகில் இருப்பவர் ஆனரி நாயக் சுபிதார் மாடசாமி சங்கத்தினுடைய PRO. நெக்ஸ்ட் சுபிதார் முருகேசன் மௌன அஞ்சலி செலுத்துகின்றார். நெக்ஸ்ட் கார்பரல் சீனிவாசன் வணங்கி அஞ்சலி செலுத்துகின்றார். நெக்ஸ்ட் அவள்தார் சதீஷ் சல்யூட் அடித்து அஞ்சலி செலுத்துகின்றார். நெக்ஸ்ட் இருப்பவர் ஆனரி நாயக் சுபிதார் பிச்சமணி. இவர்கள் அனைவருமே சங்க பிரதிநிதிகள், சங்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள். இவர் அனைவருமே சங்கத்திற்கு அந்த நாள் கார்கில் விஜய் திவஸ் அவர்கள் வாயிலாக நல்ல முறையில் கொண்டாடப்பட்டது. நெக்ஸ்ட் மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் மற்றும் கர்னல் CT அவரசு அவர்கள் முயற்சியில் பல கல்லூரிகளில் கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடப்பட்டது. முதலில் ராஜபாளையம் ராஜூஸ் காலேஜ், அந்த கல்லூரியில் இருந்து இன்விடேஷன் சுபிதார் மேஜர் ஆனரி லெப்டினன்ட் சுகுமார், ஆனரி கேப்டன் மருதகாசி, சுபிதார் மேஜர் சீனிவாச பெருமாள் அவர்களுக்கு இன்விடேஷன் வழங்கி அந்த விஜய் திவஸில் பங்கெடுக்க கேட்டுக்கொண்டதின்படி அவர்கள் அந்த கல்லூரிக்கு சென்று அந்த கார்கில் விஜய் திவஸில் பங்கு பெற்றார்கள். முதலில் கல்லூரி முதல்வர் அவர்களை சந்தித்து அவர்கள் அலுவலகத்தில் அவர்களுக்கு நல்லதொரு வரவேற்பு வழங்கப்பட்டது. அதன் முன்பு கல்லூரி மேனேஜ்மெண்ட் கமிட்டி அவர்களுடைய சந்திப்பு, அவர்களும் அந்த பங்கு பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களை சந்தித்து அவர்களுக்கு நல்லதொரு மரியாதை வழங்கினார்கள். அதன் பின்பு அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை கௌரவிப்பு செய்தார்கள். முதலில் ஆனரி சுபிதார் மேஜர் சீனிவாச பெருமாள் அவர் கார்கில் யுத்தத்தில் பங்கு பெற்றவர், அவருக்கு கல்லூரி முதல்வர் அவர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுக்கள் தெரிவித்து கௌரவிப்பு செய்கிறார்கள். அதன் பின்பு சுபிதார் மேஜர் ஆனரி கேப்டன் மருதகாசி சாப்பு அவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டுக்கள் கௌரவிப்பு. அதன் பின்பு சுபிதார் மேஜர் ஆனரி லெப்டினன்ட் சுகுமார் மைசெல்ஃப் அந்த சால்வை அணிவித்து மரியாதை. நெக்ஸ்ட் கௌரவிப்பு. நெக்ஸ்ட் நாயக் பிரபாகர் சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கு கல்லூரி முதல்வர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுக்கள் தெரிவிக்கின்றார்கள். அதன் பின்பு கல்வி மாணவ மாணவியர்களுக்கு சுபிதார் மேஜர் ஆனரி லெப்டினன்ட் சுகுமார் அவர்களால் ஒரு கார்கில் யுத்தத்தை பற்றி ஒரு விரிவான விரிவுரை வழங்கப்பட்டது. சுகுமார் ஆகிய எனக்கும் இந்த கார்கில் யுத்தத்தில் ஒரு சில பங்குகள் உண்டு. ஏனென்றால் நான் அந்த சமயம் ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் மிலிட்ரி விங் எம்பசி ஆஃப் இந்தியா மாஸ்கோ ரஷ்யாவில் இருந்ததுனால ஒரு சில உதவிகள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இந்திய இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. அதாவது ஆர்ம்ஸ் அண்ட் நெவிகேஷன் சப்போர்ட். இந்த நெவிகேஷன் சப்போர்ட் பற்றி ஏற்கனவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸிலிருந்து வழங்கப்படுகிறது என்று மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் சாப் அவர்களுடைய அந்த வீடியோவில் கூறியிருக்கின்றார்கள், குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு அங்கு இருந்த NCC அண்ட் NSS ஸ்டூடெண்ட் அவர்களுடன் ஒரு நல்லதொரு போட்டோ. நெக்ஸ்ட் கார்கில் விஜய் திவஸ் SPK காலேஜ் அருப்புக்கோட்டையில் சங்க பிரதிநிதி சுபிதார் மேஜர் ஆனரி கேப்டன் உதயசூரியன் தமிழ்நாடு எக்ஸரிஸ்களுடைய மெம்பர் அவர்கள் சென்று அவர்களுக்கு இன்விடேஷன் வழங்கப்பட்டு அவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனரி கேப்டன் உதயசூரியன் சாப்பிடுபவர்களுக்கு சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதன் முன்பு அவர்களும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கார்கில் யுத்தம் பற்றி ஒரு விரிவுரையாற்றி அவர்களுடன் ஒரு போட்டோகிராஃப் நல்லதுடன் எடுத்துக்கொண்டார். நெக்ஸ்ட் அமெரிக்கன் காலேஜில் நாய் சுபிதார் VS ராஜகோபால் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடு எக்ஸரிசஸ் லீக்,
ஃபாதர் ஆஃப் சர்விங் கர்னல். அந்த சர்விங் கர்னலாக இருக்கக்கூடியவர் இப்போ யூனிட்டில் கமாண்ட் பண்ணுறாரு. அவருடைய சன் அவர் சூரிய சக்கரா அவார்டு பெற்றவர். இவர் அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் சென்று அந்த நேவல் என்சிசி யூனிட்டில் பங்கு பெற்று அவர்களுக்கு மாணவிகளுக்கு கார்கில் யுத்தம் பற்றி ஒரு விரிவுரை ஆற்றினார்கள். நாய சுபேதார் ராஜகோபால் அவர்கள். நெக்ஸ்ட்டு காரைக்குடி காலேஜ், வித்யாகிரி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அதில் சங்கத்தினுடைய தமிழ்நாடு எக்ஸோரிஸுடைய வைஸ் பிரசிடெண்ட் ஆனரி கேப்டன் சுப்பையா சாப் ஏஎம்சி அவர்களுடன் அவள்தார் ஆரோக்கியசாமி ஆற்றலரையும் அவர்களும் சென்று அந்த கல்லூரி மாணவிகளுக்கு அவர்களுக்கும் அந்த கல்லூரியின் நல்லதொரு வரவேற்பு, சால்வை அணித்து பரிசுகள் வழங்கப்பட்டு அந்த கல்லூரி மாணவிகளுக்கு அவர்கள் கார்கில் போர் பற்றி ஒரு விரைவுரை ஆற்றினார்கள் என்பது இந்த காட்சி மூலம் தெரிய வருகின்றது. இதுதான் இந்த கல்லூரிகளில் நடந்த விஜய் திவஸ் பற்றி ஒரு சிறியதொரு விரிவான விளக்கம். இதேபோல் தமிழ்நாட்டில் அனைத்து அதிகப்படியான இடங்களில் முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கங்களின் வாயிலாக இந்த கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து இருக்கின்றோம். இதுதான் இந்த 2024 சில்வர் ஜூப்ளினுடைய கார்கில் திவஸ் கொண்டாடப்பட்டதனுடைய விவரம். இந்த வீடியோ பாருங்கள். பார்த்து நமது சங்க உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்து தங்களுக்கு தெரிந்த அறிந்த முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் சேர்ப்பன்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.